ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். கருவேப்பிலையில் அவ்வளோ சத்து இருக்குங்க. ஆனால் நம்மள பல பேர் சாப்பாட்டில் கருவேப்பிலையை பார்த்தாலே எடுத்து வச்சுருவோம் தனியாக. அந்த மாதிரி பண்ணுறவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா? அப்போ இந்த சட்னி உங்களுக்கானதை வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையை நல்லா வணங்கின அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் உளுந்து, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. மிளகாய் காரத்துக்கு இப்போ கூட குறைய சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி பச்சை மிளகா, வரமிளகா 2மே எடுத்திருக்கேன். இதில் ஏதோ ஒன்று மட்டும் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கணுங்க. சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதோட தேங்காயும் புளியும் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதனால் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலை ஹேருக்கு மட்டும் நல்லது இல்லைங்க, அதில் விட்டமின் சி அண்ட் ஏவும் நிறைஞ்சிருக்கு. டைஜஷனுக்கு நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, பிளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.